Hi, my name is Neetu Chandra and I am the heroine of the film which is coming on 24th January. It's called Adi Bhagwan. We're talking about my character. It's a fantastic character which you would have never seen me doing before this film. I would say that it is the best character I have ever got, but let me keep a little secret and not tell you about the character. 2.5-3 years I have been shooting with Amir Sultan and JM Ravi, so it's become like a family. So for last 2.5-3 years I have been shooting with Amir Sultan and JM Ravi, and now everybody has become like a family. It's a part of shooting. They have just helped me so much throughout the shoot because Tamil is not my language, and especially Amir sir, because he's been guiding me with the language, and his Tamil, Madurai Tamil romba kashtam irukku, but still I can just try and manage. At first I went to him and I said, sir, nee Tamil le pesinga sir, and he was totally scared because my accent was totally wrong, but I'm really sorry if it is wrong, but I'm really trying hard to learn Tamil. I'm also dubbing in Tamil, dubbing the film. So about JM Ravi, I think he's one of the most good looking action hero in Tamil industry, because I've been hearing that he's a chocolate boy and he's done a lot of romantic films and stuff, but with my experience I think he's a fantastic action hero, and you must wait to see him in Adi Bhagwan. It's releasing on 24th January, don't forget. Amir Sultan has been a teacher, a principal for me. He's taught me a lot. I have learned as a person, as an actor. I think I have got a lot of things from him which I can cherish and keep as my memory for future and for my future projects. I have learned a lot from Amir Sultan. malaymalar.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆதிபகவான் படம் வந்து ரிலீஸ்க்கு ரெடியாக காத்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த ஒரு பூரிப்பில் தான் இருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 வருஷம் பட்ட கஷ்டம், அது வந்து அந்த மேக்கிங் வந்து ஒரு கஷ்டமான ஃபில்ம் அது. ஏன்னா கதை வந்து அந்த மாதிரி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடியும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ட்ராவலுடைய அந்த ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான அழகாக மிக்ஸ் ஆகி வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். ஆக்ஷன் பேஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் கண்டிப்பாக. ஆனால் ஆக்ஷன் தனியாக சீன்ஸ் தனியான்ற மாதிரி இருக்கவே இருக்காது. அழகான ஒரு பிளெண்ட், அழகான ஒரு கலவையாக ஆக்ஷனும் சீன்ஸும் இருக்கும். இதுக்கு நடுவில் பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ண சாங்ஸும் இருக்கும். ஒரு சாங் இன்னொரு சாங் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்தில். அது வந்து வாண்டடாகவே பண்ணாங்க. ஏன்னா ஸ்கிரிப்டும் பேஸ்டு அதுதான். ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து தாய்லாண்டில் இருக்கும், இன்னொரு ஹாஃப் வந்து மும்பையில் நடக்கும், சில சீன்ஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கிறதுனால அந்த சவுண்ட்ஸும் சரி, அதனுடைய டியூன்ஸும் சரி ஒரு மாதிரி புதுசாகவே இருக்கும். யுவன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஆல்ரெடி சாங்ஸ் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. அவருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு அவர். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் படத்தில். ஸோ அதுக்கான சவுண்ட்ஸ் தரணும், அதுக்கான ஒரு பேக்ட்ராப் தரணும், பேக்ரவுண்ட் மியூசிக் தரணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அதுக்கான கஷ்டத்தை வந்து பட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து சாங்ஸ் கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ வெரைட்டியா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க சாங்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. ஸோ இவனுடைய மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. முதல்ல வந்து அமீர் அண்ணா என்கிட்ட வந்து சொன்னாரு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு. அது வந்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து அவருடைய படங்கள்ல வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அது எனக்கும் தெரியும். ஸோ அந்த சந்தோஷம்க்கு காரணம் அதுதான். ஆரம்பிச்சு படம் வந்து ஷூட்டிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அவரதும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு முதல்ல வந்து இனிஷியலாக செட் ஆகலை. நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு புரியல, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு புரியலன்னு. நான் சொல்கிறது பண்ணுங்க, என்னை நம்பி பண்ணுங்க, கரெக்டாக வரும்னு சொன்னார். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை அப்படி தான் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் எங்களுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவருக்கு என்ன வேணும்ன்றது நானும், என்கிட்ட எப்படி அவருக்கு வேணுங்கிறத வாங்கணும்னு அவரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு.
ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்லேயும் அந்த ஆதின்ற கேரக்டர் அதோடைய அந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறது வந்து முதல் தரம். இப்படி ஒரு கேரக்டர் அப்புறம் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு சீனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் ஆதி பகவானில். அதுக்கு வந்து அமீர் அண்ணனுடைய இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. நீத்து சந்திரா வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க, பாலிவுட்லேயும் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து புதுசு இல்லை, தமிழ் படங்களும் புதுசு இல்லை. பட் இருந்தாலும் அமீர் அண்ணன் கூட பண்ணுறது வந்து ஒரு டஃப்பான ஜாப் அவங்களுக்கு. ஏன்னா லாங்குவேஜ் பேரியரும் இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதை அவங்க அது பண்ணாங்க. ஏன்னா யார்கிட்டயா போய் இந்த கேரக்டர் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். பட் அவங்க வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டதை ஏற்றுட்டு பண்ணாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும். இவ்வளோ நேரம் ஆதி பகவான் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து ஆதி பகவான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பியூட்டிஃபுல் என்டர்டெயின்மெண்ட். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தியேட்டரில் போய் பாருங்கள், 3TV சிடியில் பார்க்காதீங்க. எங்களுடைய உழைப்பு அது. ஸோ அதுக்கான மரியாதை கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நான் இந்த வருஷத்தில் நிறைய நல்ல படங்கள் தருவேன். மறுபடியும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.